ஹாய். நமது அண்டை மாநிலமான பெங்களூரில், அப்புறம் தலைநகரமான டெல்லியில், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கஷ்டம் ரொம்ப வாட்டி வதைக்குது. இந்த கோடை காலத்துலையா இல்லை வந்து ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் அதிகமாக வந்து பர்மிஷன் கொடுத்து, அதனால் நிலத்தடி நீர்மட்டங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சதுனாலையா என்னவோ தெரியல. ஆனால் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அது எந்த நிலைமையும் அதை அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கவும் வேண்டாம், கிண்டல் கேலி பண்ணவும் வேண்டாம். கர்நாடகா தண்ணி தராதால தான் பெங்களூரில் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் ஒன்றும் யாரையும் கிண்டல் பண்ணிக்க வேண்டாம். எந்த நிலைமை யாருக்கு எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. நமக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏதோ இந்த 23 எண்டில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதால் கொஞ்சம் நிலத்தடி நீர் மட்டும் நமக்கு நல்லா இருக்குது. அதனால் நம்ம மற்றவங்கள பார்த்து கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணாமல் தான் நல்லது. நம்மளே கூட வீட்டில் தண்ணியெல்லாம் நிறைய வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சில பேர் குழாவை அப்படியே திறந்து வச்சுட்டே கழுவுறாங்க, செய்கிறாங்க. தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சேமித்து பழகணும். வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய மரங்களை வளர்த்து பழகணும். தாவரங்களை கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டிலையாவது வீட்லேயே செடிகள் வளர்த்து பழக்கம் வரணும். குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். தண்ணி பிரச்சனை வந்து இப்போது நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு. நம்ம தான் நம்மளுடைய கடமைகளை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு என்னன்னு சொல்லி எல்லாருமே வெளியே போயிட்டா நாட்டுக்கு நல்லது செய்கிறது யார் தான் இருக்காங்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.